மார்கழி மாதம் மாலை நேரம் மெல்லிய குளிர்காற்று வீசுகின்ற அந்த மாலை பொழுதிலே சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போனா எப்படி இருக்கும்? ஓ சரி சரி, இப்போ வேற மாதிரி சொல்றேன், இது சரியா வருதான்னு பாருங்க. சோன்னு ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே சூட ஒரு டீயும் சுட சுட பஜ்ஜியும் சாப்பிடும் போது அது நெஞ்சில இறங்கும் போது ஒரு சுகம் கிடைக்குது. அந்த சுகத்தை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அட போங்கய்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். மலை தேனை பிழிந்தெடுத்து முக்கணிகளான மா, பலா, வாழை ஆகியவற்றை அந்த தேன்ல ஊற வச்சு உழைத்து திரும்பிய தன்னுடைய கணவனுக்கு காதலோடு ஊட்டுகின்ற மனைவி கொடுக்கின்ற இன்பத்தை சொல்வதற்கு நமக்கு வார்த்தைகள் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கொடுக்கின்ற தேனின் இனிமையாக, முக்கணிகளின் சுவையாக, காதலியின் மென்மையான தீண்டலாக நம்மை அரவணைத்து செவிகளின் வழியாக நம் இதயத்தில் நுழைந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்து ரீங்காரம் இடுகின்ற ஒரு இனிமையான பாடலை பற்றித்தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன், இந்த ரெண்டு பேருடைய கூட்டணியும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பாடல்கள் மக்கள் மனசுல நீங்காமல் என்றைக்கும் எவர்கிரீன் ஹிட்டாக இன்றைக்கும் நிலைத்து புகழை பெற்ற ஒரு பாடல்களாக அந்த பாடல்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன. கவியரசர், மெல்லிசை மன்னர் இந்த கூட்டணியோடு TM சௌந்தரராஜனுடைய குரலும் சேர்ந்து செய்த மாயத்தை பல்லாயிரக்கணக்கான பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். 70களின் தொடக்கத்தில் ராஜநடை போட்டு வந்த இந்த மூவரின் கூட்டணியோடு பிற்காலத்தில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயசுதாஸ் இவர்களுடைய கூட்டணியும் சேர்ந்து கொண்டு இசையும் பாட்டும் மக்கள் மனத்தில் நீங்காமல் இரண்டரை கலந்து விட்டன. படத்தின் வெற்றிக்கு அந்த படத்தின் கதை ஒரு காரணம் என்றால் பெரும்பாலான படங்களில் பாடல்கள் தான் மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்தன. சில பாடல்களை நாம் கேட்கும் போது அந்த பாடல் ஏதோ நம் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சியை போலவே இருக்கும். அந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம், ஆனா அந்த பாட்டு எந்த படம் கூட தெரியாது. ஆனா அந்த பாடல் மட்டும் நம்மளுடைய மனசுல ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் MS விஸ்வநாதனின் இசையில், கவியரசரின் வரிகளில், SP பாலசுப்ரமணியத்தின் தேனினும் இனிய குரலில் ஒலிக்கின்ற இந்த பாடல். நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. 1977ஆம் ஆண்டு பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான பட்டின பிரவேசம் என்ற பாடலில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான சங்கீதம் தான் இந்த பாடல். காய் 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 என்றும், மே 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 என்றும், கை 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 என்றும் ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு, ஒரே எழுத்தை வைத்துக்கொண்டு ஒரு முழு பாடலையும் எழுதி முடித்து விடுகின்ற கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடல்கள் எப்படி ஹிட் ஆனதோ அதே போல இந்த பாடலிலும் லா என்ற ஒரு எழுத்தை மட்டுமே பல்லவி முதல் சரணம் வரை அதிகமாக பயன்படுத்தி இருப்பார். இந்த பாடல் உருவான கதையே ஒரு சுவையான நிகழ்ச்சி தான். பாலச்சந்தர் இந்த பாட்டோடைய சாங் சுச்சுவேஷனை சொல்லிடுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி MS விஸ்வநாதன் ஒரு அருமையான ஒரு டியூனை போட்டுறாரு. பொதுவா கவியரசர் முதல்ல பாட்டை எழுதிடுவாரு. அந்த பாட்டுக்கு தான் MS விஸ்வநாதன் டியூன் போடுவாரு. இது பல பாடல்கள்ல கை கொடுத்திருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சிருக்கிறது. ஆனா இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் MS விஸ்வநாதன் முதல்லயே ஒரு டியூனை போட்டுறாரு. அந்த டியூனை கொடுத்துட்டு கவியரசர்கிட்ட இந்த டியூனுக்கு நீங்க பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணதாசன் எங்க டியூனை சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மெல்லிசை மன்னர் என்ன சொல்றாரு? தா ந அப்படின்னு பாடுறாரு. அத கேட்ட கவியரசர், என்ன தா நானா 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 அப்படின்னு ஒரே எழுத்து மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு எப்படி பாட்டு எழுத முடியும், அதுவும் நிறைய கேப் வருது நடுவுல அப்படின்னு சொல்றாரு. உடனே MS விஸ்வநாதன் என்ன சொல்றாரு? நீங்க எத்தனையோ பாட்டுகள் எழுதிருக்கிறீங்க, அந்த பாட்டுக்கெல்லாம் நான் பல டியூன் போட்டிருக்கிறேன். ஒரே பாட்டு தான் நீங்க எழுதிருப்பீங்க, அந்த பாட்டுக்கெல்லாம் நான் பல டியூன்கள் போட்டிருக்குவேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்க இந்த ஒரு டியூனுக்கு ஒரு பாட்டை எழுத முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எழுத முடியாதா அப்படின்னு கேட்ட உடனே கவியரசருக்கு தன்மானம் பொத்துக்கிட்டு வந்துருது, ரோஷம் வந்துருது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க டியூன் இன்னொரு முறை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. முதல்ல தா நனா 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 என்று சொன்ன மெல்லிசை மன்னர் அதை மறந்துடுறாரு. மறந்துட்டு லா லலா லாலா அப்படின்னு சொல்றாரு. அதாவது லா லலா 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 அப்படின்னு சொல்றாரு. உடனே பொறி தட்டுது கவியரசருக்கு. அந்த லா என்ற எழுத்தையே தொடக்கமா வச்சு அருமையான ஒரு பாடலை அப்பவே எழுதி கொடுத்துடுறாரு. அந்த பாட்டை வாங்கி பாக்குற MS விஸ்வநாதன், ஆஹா என்ன அருமையா எழுதிருக்கிறீங்க, இது இந்த பாட்டுல நீங்க சொல்லாத 3 லா மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா
சன்னின்லா, டாக்டர் இன்லா, மதர் இன்லா, இது மட்டும் தான் நீங்க இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இப்படி காமெடியா நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. எம்எஸ்வியின் இசை, கவியரசரின் வரிகள், எஸ்பிபியின் தேனினும் இனிய குரல், இந்த 3 மட்டுமே இந்த பாடலுடைய வெற்றிக்கு காரணம் இல்ல. 4வதா இன்னொன்னு இருக்கு. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா வயலின் இசை. இந்த பாடல் தொடங்கும் பொழுது முதல்ல வந்து வயலின் தான் தொடங்கும். இந்த பாடலுடைய இடையிடையே அந்த வயலின் வந்து அப்படியே பேசுற மாதிரியே வாசிச்சுட்டு இருப்பாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் ட்ரூப்ல இருந்த மணி அப்படிங்கிறவர் தான் இந்த வயலினிஸ்டா வேலை பார்த்திருந்தாரு. அவர் தான் இந்த பாடலுக்கு வயலின் இசை வாசிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த வயலின் இசையை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசு அப்படியே லேசாயிரும், நம்மளை எங்கெங்கயோ கூட்டிட்டு போவோம். அந்த அளவுக்கு அருமையான அந்த வயலின் இசை இந்த பாடல்ல வந்து பேசியிருக்கும். கவியரசன் சும்மா இட்டு நிரப்புறதுக்காக அந்த லா என்ற எழுத்தை அதிகமா பயன்படுத்தி இந்த பாட்டை எழுதிடல. பொருள் புதிந்த கவித்துவமான வார்த்தைகளை தான் அந்த லாக்களை வச்சு அவர் பயன்படுத்தி இருந்தார். அந்த வானத்து நிலா எனக்கு நிலா இல்ல, என்னுடைய காதலினுடைய மேனியே எனக்கு நிலாவா தெரியுது, தேனை பொழிகின்ற அந்த நிலா என்னுடைய தேவியின் திருமுகமாகிய நிலா என்று பல்லவி தொடங்கும். நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, தேனிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா என்று அந்த பல்லவி தொடங்கும். பொதுவா வானத்துல நிலா தேய்ந்து வளர்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா வந்து நிலா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டே வரும்போது அது சூரியனும் சுத்திட்டு வரும். அப்படி சுத்தும் போதுதான் 15 நாளுக்கு ஒரு முறை வந்து தேயறதும் வளருதும் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த அறிவியல் உண்மையை கவியரசர் எப்படி பாக்குறாருன்னா, சூரியனை பார்க்காததுனாலதான் நிலா வந்து தேஞ்சுக்கிட்டே வருது ஏக்கத்தினால அப்படிங்கிற மாதிரி. காதலன் தன்னுடைய காதலியை பார்க்காத காரணத்தினால ஒவ்வொரு நாளும் வாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலுடைய அனுபல்லவி தொடங்கும். நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணில போல இருக்கிறேன் அப்படின்னு பல்லவியை முடிச்சிருப்பாரு. பெண்களுடைய கண்களை வந்து மானுடைய கண்களுக்கு ஒப்பிடா சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுடைய சாயலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மலர்களை போன்றவர்கள், மென்மையானவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பெண்களை மலருக்கு ஒப்பிடுவாங்க. மான் இல்லாத ஊர்ல வந்து உன்னுடைய கண்கள் தான் மானை போல எனக்கு தெரியுது, அதே மாதிரி பூ இல்லாத இடத்துல எல்லாம் உன்னுடைய மொத்த உருவமே எனக்கு பூக்கள் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பல்லவியில சொல்லியிருப்பாரு. மானிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூயில்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா, நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா அப்படின்னு அருமையா அந்த அனுப்பல்லவி இருக்கும். தெய்வம் இருப்பது கல்லிலா, அல்லது இந்த பெண்ணின் சொல்லிலா, அல்லது இவள் சூடுகின்ற நகையிலா, அவள் வைக்கின்ற பொட்டிலா, அவள் சிந்துகின்ற புன்னகையிலா, அல்லது அவள் என் மேல் காட்டுகின்ற அன்பிலா என்று குழம்பி போயிருக்கிறேன் நான் என்று சரணத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை முட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, இன்பம் கட்டிலா அல்லது அவள் தேக கட்டிலா அப்படின்னு சொல்லி அந்த கட்டிலா அப்படிங்கிற அந்த சொல்லையே மடக்கணியா பயன்படுத்தியிருப்பாரு. முதல்ல சொன்ன கட்டிலாங்கிறது கட்டில், அதாவது பெட்டு சொல்லுவோம்ல அந்த கட்டில். அடுத்து அந்த கட்டிலா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேக கட்டு, உடல் வாகு. இந்த சொல்ல கட்டிலா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லையே ரொம்ப அழகா பயன்படுத்தி இருப்பாரு. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா. நான் வாழ்க்கை என்கின்ற வழியில் அவளுடைய அன்பு என்கின்ற பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆனந்தம் தருவது அவளுடைய அன்பே அல்லாமல் இந்த ஊரிலோ அல்லது வீட்டிலோ நாட்டிலோ எனக்கு எங்கும் கிடைக்க போவதில்லை என்று அழகாக சொல்லியிருப்பார் 2வது சரணத்துல. வாழ்க்கை வழியிலா ஒரு
மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா. இவள் என் மீது கொண்ட பரிவு இவள் எனக்கு உரிமையானவள் என்பதை எனக்கு காட்டுகிறது. இவள் தன்னுடைய மனதில் என்னென்ன ஆசைகளை எல்லாம் வைத்திருக்கிறாளோ அதை எனக்கு சொல்வாயா என்று வெண்ணிலவை கேட்கிறார் கவியரசர். எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா. இந்த பாட்டோடைய இடையிடையே வயலின் இசையும் நம்ம கூடவே பயணம் செய்யும். பாடல் பாடுகின்ற எஸ்பிபியின் குரலுக்கு ஏத்த மாதிரி அந்த வயலின் இசையும் பாடுற மாதிரியே நமக்கு தெரியும். இப்படி ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்ட கே பாலச்சந்தரை போற்றுவதா, அருமையாக டியூன் போட்டு கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதனை போற்றுவதா, காவிய வரிகளை எழுதி கொடுத்த கவியரசரை போற்றுவதா, தேன் போன்ற குரலில் பாடி மென்மையாக நம்முடைய நெஞ்சத்தை தாளாட்டிய எஸ்பிபி அவருடைய குரலை போற்றுவதா, யாரை போற்றுவது, எல்லாத்துக்கும் மேல அந்த வயலின் இசையை போற்றுவதா அப்படின்னு நம்மள குழப்பத்துல வச்சிருக்கிற அளவுக்கு இந்த பாடலுடைய மென்மையும் இன்னைக்கும் கேட்டாலும் நம்ம ஒரு 10 வயசு குறைக்கிற அளவுக்கு மென்மையான சங்கீதமா இந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 70-80 காலகட்டத்தில் வாழ்ந்த பல பேருக்கு இது ஒரு காதல் டியூனாவே இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பிபியை பாடும் நிலா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிலா அப்படிங்கிற பாடல் நிறைய எஸ்பிபி பாடி இருக்கிறாரு. அதுல குறிப்பா இந்த பாடல் அவருக்கு புகழுடைய உச்சத்தில் கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை நீங்க முழுசா கேட்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பாட்டோடைய லிங்க் கொடுத்துருக்கிறேன், இப்போ கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோடு சந்திக்கலாம். வணக்கம்.